ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு HK Designers. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், ப்ளவுஸுக்காகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டும் ஒரு பெரிய நீங்கள் டிசைன் எடுத்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பேரலாக 2 லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பேரலாக லைன் போட்டுட்டு கண்டிப்பாக இந்த லைனுக்கு மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக கொடுத்துருங்க. நான் இப்போ அவுட்லைன் கொடுக்கல, அதனால வந்து என்ன ப்ராப்ளம் வந்தது, என்ன வந்து நான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்பவும் போல் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கிறேன், துலிப் நீடில் தான் எடுத்திருக்கிறேன். நம்பர் 14 வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 10 தான் எடுத்திருக்கிறேன். ஸோ 10, 14, 13 வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் நான் த்ரெட்டை வந்து எடுத்துட்டேன். மேலே எடுத்துகிட்டு இந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. அதாவது அவுட்லைன் பேரலில் வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு நான் மேலே போயிட்டு லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் அப்படி ரிவர்ஸில் வந்துடுறேன். இப்போது கீழே இருக்கிற லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். ஸோ லாக் ஸ்டிச் ரொம்ப குட்டியாக போடுறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். த்ரெட்டு வந்து கட்டாக சான்ஸ் இருக்குது. பட் நிறைய நீங்கள் டிசைன் ஷேப்ஸ்லலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நான் மேலே போயிட்டேன், லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச், அப்படி ரிவர்ஸில் வந்துடுங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நீங்கள் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஏதோ டிசைன் மேக் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது வேறு எதுவும் இல்லைங்க, பட்டன் ஹோலோட பேஸ் தான் இது. ஸோ பட்டன் ஹோலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கீழே இருந்து த்ரெட் எடுத்து மேலே போய் அப்படி ரிவர்ஸில் வந்திருப்போம். ஸோ பின்னாடி அப்படி இழுக்க சொல்லிவிட்டு கீழே வந்து லாக் போட சொல்லியிருப்பேன். ஸோ அதில் மேலே வந்து நம்ம லாக் போட மாட்டோம். பட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேலேயும் லாக் போட்டு கீழேயும் லாக் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பட்டன் ஹோல் வந்து சொல்லும்போதே சொல்லியிருப்பேன், இதுதான் எல்லா ஸ்டிச்சோட பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதே டைப் தான், பட் மேலேயும் லாக் பண்ணி கீழேயும் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சை தான் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச் கிராஸ்லோடு அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணணும். வேறு எந்த ஸ்டிச்சை வந்து உள்ளே எடுத்துக்கு வர வேண்டாம். சின்னதாக செயின் ஸ்டிச் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு அது வந்து இந்த நம்ம குட்டியாக ஏதாவது நீங்கள் வந்து பிக்சர் வந்து ட்ரா பண்ணும்போது கூட நீங்கள் வந்து சின்னதாக கண் அந்த மாதிரி கூட நீங்கள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபில்லிங்க்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த ஃப்ளாட் லோடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து நான் கற்றுக்கிட்ட டைமில், அதாவது நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நான் வந்து பண்ண ப்ராஜெக்ட் வந்து டோரா தான் இந்த ஃப்ளாட் லோடிங்காக பண்ணேன். ஸோ நான் அதோட பிக்கு கூட உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அது மாதிரி பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணி பிக்சர் வந்து எடுத்து டிசைனுக்காக வந்து ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் நான். அது மாதிரியே நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ப்ராஜெக்ட்னு சொல்லி போட்டு பாருங்கள். நிறைய சிஸ்டர் சூப்பராக ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாமே வரும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து க்ளோஸ்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து என்னென்னா ஒரு பெரிய பிக்சர் இருக்குது. இப்போ வந்து ஒரு நீங்கள் டெடி பேரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஸ்டொமக்கை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கவர் பண்ணும்போது இப்போ இதே மாதிரி நீங்கள் சின்னதாக பேரலாக லைனாக போட்டு அந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி ஒரு பேரலுக்கும் இன்னொரு பேரலுக்கும் இடையில சின்னதாக கேப் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்னா செகண்ட் பேரலல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேரலில் இருந்து உள்ள சென்டரில் இருந்து அதாவது நெருக்கமாக பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், டிப்ஸை சொல்கிறேன் நான். ஆனால் சின்னதாக ஒரு மோட்டிஃபில் வந்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஸோ நான் அதோட ட்ரிக் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். பட் என்னென்னா இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து சாட்டின் ஸ்டிச்சும் சொல்லுவோம், ஃப்ளாட் லோடிங் சாட்டின் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சு, லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 2 பேரலல் லைன்லேயும் நீங்கள் வந்து அவுட்லைனாக செயின் ஸ்டிச் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன கேப் கூட உங்களுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம லைனில் வந்து கரெக்டாக வந்து நமக்கு தெரியாது எந்த இடத்துல நம்ம குத்துறோம், வெளியே குத்துறோமா என்னென்னு எனக்கு தெரியல. நான் ஸ்டிச் மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல. பட் இதே நீங்கள் வந்து அவுட்லைனாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டிருப்பீங்க, அதாவது அவுட்லைன் போட்டிருக்க லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச், அவுட்லைன் போட்டிருக்க லைனுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கிளாத்து கூட கொஞ்சம் கூட தெரியாமல் ஃபுல்லாக நெருக்கமாக பண்ணலாம். நான் பண்ண மிஸ்டேக் வந்து இப்போ அதுதான். நான் வந்து லைன் போடாதனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நான் பண்ணனால எனக்கு நல்ல அந்த ஒயிட் பார்ட்டு தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைன் கொடுத்துருங்க. அவுட்லைனை கொடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த அந்த லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கேப் கூட அவாய்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது பாருங்கள் ஸ்டிச்சு, அது கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த லைனையே பேஸ் பண்ணி கீழே வெளியே, அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து உள்ள வெளியே, அந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி லாக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்க தெரியாமல் கூட நம்ம வந்து மிஸ்டேக் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் லைன் கொடுத்துட்டே, அதாவது செயினில் வந்து லைன் கொடுத்துட்டே இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து, அதாவது ஒரு சேம் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜரி த்ரெட்டில் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் பீடு இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேம் த்ரெட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நான் பீடு வச்சும் கொடுத்து நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டிசைனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராஜெக்டை. ஸோ இப்போ நான் வந்து பீடு கொடுத்து கூட கவர் பண்ணிட்டேன். அந்த சின்ன கேப் வந்து நான் அந்த லைன் கொடுக்காத மிஸ்டேக் தான். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்துகிட்டே. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ண டோடாவோட பிக் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதோட வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் லேர்ன் பண்ணும்போது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக ப்ரொவைட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.